வாழ்வோம் வழி. ஞானம் தான் வாழ வைத்துக் கொண்டிருக்க உங்க வாழ்க்கையே ஞானம். அதுல உயிரோ உடம்போ போயிட்டுதுன்னா முதல்ல அந்த குரு மேல இருந்தக்கூடிய நம்பிக்கை அவனுக்கு போனது. அப்ப அவன் என்ன பண்ணிட்டான்? உடம்பு ஞானத்தோட உடம்பு பணமுறை உயிர் என்ன பிரயோஜனம்? அவர் சொன்ன உண்மை கூட இவனுக்கு பயன்படாம போய் இதெல்லாம் ஞாபகம் வச்சு. குரு சொல்லுவாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, ஒழுக்க தெளிவோ அப்படி அச்சத்தால சொல்ல மாட்டாங்க. வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா காலங்கள் தெரியும். நீங்க உடனே என்ன பண்ணிடுவீங்க? அப்ப இதை விட்டு நான் அதை முடிச்சுக்கலாமான்னு சாடுவீங்க. அப்ப நல்லா யோசிங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்ஸுமே இப்படித்தான் நம்ம ஞானத்துல பயணிக்க முடியாது. நான் ஞானத்துல பயணிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய படிச்சுட்டு போறது இல்லையோ, கேட்ட படிச்சிருக்க மனப்பாடம் பண்ணி பாட சொல்றதுலாம் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். யூ மஸ்ட், இல்லையா? யூ மஸ்ட் பி எக்ஸ்பர்ட். அந்த விஸ்டம் நாலேஜ் உங்களுக்கு வேணும். அப்ப அதுக்கு என்ன வேணும்னா, நீங்க முழு ஞானத்தை பெற வேண்டும் இருந்தால் மேடை உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்பந்தான் பழைய கர்மாவா புது கர்மாவான்னு பார்க்க முடியும். இல்லைன்னா தொட்டு தொட்டு பார்த்துட்டு வர வேண்டியதுதான் இருக்கும், இல்லையா? என்ன வேணும்? புருவ மத்தி ஞானக்கண் திறக்கணும். அப்ப அந்த ஞானக்கண்ணை திறக்க வேண்டும் என்றால் யாரால் முடியும்? அவருடைய உண்மை குருவால் தான் முடியும். அப்ப அந்த உண்மை குரு உங்களுக்கு தேடை ஓப்பன் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு என்ன வந்துடும்னா, உண்மை புலப்பட ஆரம்பித்து விட. உண்மை வந்தாலே ஞானத்தின் உருவம் உங்களுக்கு தெரியும். அந்த உருவத்தை பெறுவதற்கு நீங்க முதல்ல என்ன வேணும்? குரு மீது நம்பிக்கை வேண்டும். நீங்க எவ்வளவு குருவை நம்புறீங்களோ ஒண்ணு, அதுக்கு தக்கவாறு தான் அவர் உங்களுக்கு உதவுவார். இதெல்லாம் உண்மை ஞான வழி இல்ல, இல்லையா? அப்ப நமக்கு ஞான கண்ணு திறக்கணும்னா உங்களுக்கு குரு நம்பிக்கை வேணும். அவங்க ஞானத்துக்கு 2 விஷயம் தேவைப்படுகிறது. தேவையில்லை, ஞானத்திலேயே 2 விஷயம் இருக்கிறது. என்னெல்லாம் இருக்கிறது? உண்மையும் நம்பிக்கையும். இதை நீங்க டோட்டல் லைஃப்ல நீங்க இதை பயன்படும். நட்புல மட்டும் இல்ல, ஃபேமிலி இல்ல, பிசினஸ்ல, எல்லாத்துலயுமே நீங்க இந்த உண்மை உண்மை இறை நம்பிக்கையில கூட கடவுள் நம்பிக்கையில கூட நீங்க இந்த 2ஐயும் பயன்படுத்தணும். எனக்கு நம்பிக்கை இருக்குதுப்பா, ஆனா அது உண்மையா என்னன்னு தெரியல, பிள்ளையாருக்கு முன்னாடி பேசுனேன்னு சொல்லி இருந்தீங்கன்னு வச்சுக்கல, பக்தி கெட்டு போயிடும், இல்லையா? பிள்ளையார் கிட்ட போய் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எங்க அப்பா சொன்னாங்க, ஆனா இது உண்மையா போயான்னு தெரியலையே, வெறும் கல்ல வச்சு சாமின்னு கும்பிட்டு கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அங்க புரிஞ்சு போச்சு. இல்ல, இது உண்மைதான்பா. விநாயகத்தை கேட்டா ஔவையார் விநாயகரை கும்பிட்டு கேட்டா, நீதான் எனக்கு அபயம் கொடுக்கணும்னா அடுத்த நிமிஷம் கல்யாணத்தை நிறுத்திட்டாரு, ஞானத்தை கொடுத்துட்டாரு. எனக்கு அதை போல நடக்காதா? கண்டிப்பா நடக்கும், இது வரும். ஆனா நான் அதை எப்படி நம்புறது? முடிஞ்சு போச்சா நம்பிக்கை இல்லைன்னா? அப்ப நம்ம உங்களுக்கு சக்சஸ்க்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறது? நம்பிக்கையும் உண்மையும் தேவைப்படுது. அந்த நம்பிக்கையும் உண்மையும் தான் ஞானத்தின் உருவமாகவும் உயிராகவும் இருக்கிறது. எனவே ஞானத்தினுடைய பலன் பெற வேண்டும் என்றால், ஞானத்தினுடைய தன்மையில் நாம் உயர வேண்டும் என்றால் இந்த 2ஐயும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், இந்த வாழ்க்கையே ஞான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையே ஞான வாழ்க்கை. ஆனா இதை உணராம போயிட்டு இருக்காங்க. விட்டுருங்க. எந்த காலத்திலேயாவது இது தெரிஞ்சாதான் வானவர் உலகம் வழி திறக்குமாமி, இல்லையா? ஆனவர்களே எப்ப வழி திறக்கும்? இந்த ஞான நிலையை நீங்க அடைந்தாலும். எனவே வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையா மாறுவதற்கும் உண்மையான வாழ்க்கையை நாம் அடைவதற்கும் ஞானமே துணையாக இருக்கிறது. ஞானமே வாழ்வாக இருப்பதால் ஞானத்தின் உயிரையும் உடம்பையும் தெரிந்து கொள்வது நிச்சயம் என்று சொல்லி, அந்த உயிரும் உடம்பும் உண்மையும் நம்பிக்கையுமாக இருக்கிறது என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ.